guys, இந்த வீடியோவில் தியேட்டரில் எல்லாம் காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய கேரமல் பாப்கார்ன் எப்படி வீட்லேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஆக்டிவ் பாப்கார்ன் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு குக்கர்லேயோ இல்லை அடிகனமான பாத்திரத்துலேயோ போட்டு நம்ம நார்மலாக பாப்கார்ன் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணணும். இதில் வந்து நான் உப்பு எதுவுமே போடல, ஏன்னா ஆக்டிவ் பாப்கார்னில் வந்து ஆல்ரெடி எல்லா சீசனிங்கும் போட்டிருக்கோம், அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வந்து கேரமல் சாஸ் ரெடி பண்ணோம். கேரமல் சாஸுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் உருகுனதுமே ஒரு ஆக்டிவ் பாப்கார்னுக்கு வந்து 1/4 கப் சர்க்கரை போடணும். சர்க்கரை வந்து ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் அதை உருக விட்டுட்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஸ்லோ ஃப்ளேமில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மெல்ட் ஆன உடனே நான் வந்து இங்கே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறேன். ஸோ பேக்கிங் சோடா போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌன், ரொம்ப டார்க் இல்லை, லைட்டாக இந்த கேரமல் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பாப்கார்ன் போட்டுடணும். பாப்கார்ன் போட்டுட்டு நல்லா இது வந்து எல்லா பாப்கார்ன்லேயும் கோட் ஆக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின உடனே இப்போ பாருங்கள், நான் உடைச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ஈஸியான கேரமல் பாப்கார்ன் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.